பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பவுல் சொல்கிறாரு, நான் ரொம்ப வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன், கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினேன், சபையை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், ஆண்டவரை பின்பற்றுறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்தேன், என்னால் மற்றவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. நான் அப்படி செய்திருந்தும் கூட என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தேவனை குறித்து அவருக்கு ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கிறது. சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை அவர் பிரித்தெடுத்தார். சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய தாயின் வயிற்றிலே ஒரு கருவாக நாம் உருவாவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்கிற சங்கீதக்காரனைப் போல தேவன் நம்முடைய கருவை கண்டிருக்கிறார். நாம் கருவில் உருவாகும் முன்னே நம்மை முன்னறிந்த தேவனுக்கு இந்த காலையில் நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களை தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவர் தனக்காக பிரித்தெடுத்தார். அதுதான் முக்கியம். உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில், ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தில், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருப்பது என்பது ஒரு பாக்கியம். அவர் உங்களை பிரித்தெடுத்தார். ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுத்தார், அவருடைய ராஜ்யத்துக்காக பிரித்தெடுத்தார், அவருக்காய் வாழ பிரித்தெடுத்தார், அவர் சித்தம் செய்ய பிரித்தெடுத்தார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரித்தெடுத்தார். நம்மை பிரித்தெடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். இந்த அழைப்பு கிருபையினாலே கிடைத்திருக்கிறது. கிருபையாய் உங்களை அழைத்த தேவனுக்கு இந்த நாளில் நன்றி சொல்லுங்கள். தேவனே, என்னை கிருபையினால் அழைத்தீர், உம்முடைய கிருபையின் அழைப்புக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கிருபையை நான் ஒருபோதும் மறவேன். உம்முடைய கிருபையின் அழைப்புக்கு நன்றி. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த கிருபையின் அழைப்புக்காக ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து கிருபையினால் அழைத்த தேவன். ஆண்டவரே, கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இரத்தத்தில் மறைத்து கொள்ளுங்க, கிருபையாய் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அவருக்கே மகிமையை செலுத்துகிறேன். ஆமென்.